பலியாய் வந்தே பரிசுத்த மாணவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் வந்தே பரிசுத்த மாணவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் வந்தே பரிசுத்த மாணவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுவதும் வழி நடத்தும், நாள் முழுவதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், ஆளுமை செய்யும் ஆவியானவரே, பலியாய் வந்தே பரிசுத்த மாணவரே, ஆளுமை செய்யும் ஆவியானவரே, பலியாய் வந்தே பரிசுத்த மாணவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் உடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் உடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்த மாணவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்த மாணவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா, உடைத்து விடும் உருமாற்றும், உடைத்து விடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் வந்தே பரிசுத்த மாணவரே, அப்பாவை அறிந்திடவும் வெளிப்பாடு தாரும் ஐயா, அப்பாவை அறிந்திடவும் வெளிப்பாடு தாரும் ஐயா, மனக்கண்கள் ஒளிபரலும், என் மனக்கண்கள் ஒளிபரலும், மகிமையின் அச்சாரமே, மகிமையின் அச்சாரமே, ஆளுகை
ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்த மாணவரே, உள்ளான மனிதரை வல்லமையாய் பலப்படுத்தும், உள்ளான மனிதரை வல்லமையாய் பலப்படுத்தும், அன்பு ஒன்றே ஆணிவேராய், அன்பு ஒன்றே ஆணிவேராய், அடித்தளமாய் அமைந்திடனும், அடித்தளமாய் அமைந்திடனும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, எங்களை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளை தந்த காமுக்கு துதிக்கிறோம் தகப்பனே. இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஓ கர்த்தருடைய வார்த்தை இந்த கூடுகை தொடங்கும் பொழுதே கொடுக்கப்பட்டது என்னன்னா, பரதேசியாய் சஞ்சரிக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் ஜீவனம் பரதேசியை போல போயிட்டு இருக்கு. எங்கேயோ இருக்கிறேன், எங்கேயோ ஒரு காலகட்டத்தில் இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பரதேச சஞ்சரிப்பை, ஓ குறிப்பிட்ட நாளுக்குள்ளதாக உன் வனவாச சஞ்சரிப்பை நான் மாற்றி எடுத்து, ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உனக்கென்று ஒரு நிர்ணயத்தை, ஓ நீ யூகிக்க முடியாத, ஓ கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற ஜனம் இவ்வகையாய் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். ஓ நீ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பாய். ஓ ஹல்லேலூயா, கர்த்தருடைய கரம் இதை செய்யும். நீ விசுவாசித்தால் அதை பெற்றுக்கொள்வாய். பிதாவே, ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவியில பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துரை சொல்லிக் கொள்கிறோம். இனி வருகிற நாட்கள்ல உங்களை யாராவது ஏவப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்க என்ன கர்த்தருடைய வார்த்தைய டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், எனக்கு இந்த வசனம் பேசிச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. நீங்க மியூட்ல இருந்து வெளியில வந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்க சொல்லலாம். எனக்கு இந்த வார்த்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு, என் வாழ்க்கையில இது சம்பவிச்சது அப்படிங்கிற உங்களுடைய சாட்சிகளை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அந்த சாட்சிகளை நம்ம யூடியூப்ல போடுவோம். வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதுபடி நடக்கிறவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய சாட்சியும் இன்னொருத்தவங்களை ஏசப்பட்ட கொண்டு வரணும். அதற்காகத்தான் நம்ம தேவ கூடுகைக்கு வரோம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறோம். இங்கே உட்கார்ந்து இப்படியே இருக்கிறதுக்கு இல்ல, இங்க இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அனுதினமும் தியானிச்சு இந்த கூடுகையில வளர்ந்து அநேக வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இதுல வளர்ந்து வந்து இங்க இருந்து எழும்பி போய் நம்ம சுத்தி இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள் யார் யார் இயேசுவை பத்தி தெரியாதையோ, யார் யார் கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் எப்ப ஏசப்பட்டவா கஷ்டத்தை போக்குவார், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தருவார். அதை தாண்டி என்னன்னா, இதற்கு இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நிலையான ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளணும்னா இப்பவுமே நீ கர்த்தரை பற்றிக்கொள்ளணும்னு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக தான் கர்த்தர் இங்க அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இப்ப நம்முடைய மத்தியில இருக்கிற பிரதர் ரெஸ்டோன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. அதுக்கப்புறமா நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ச்சியா நம்ம கேட்கலாம். ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட் தம்பி. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நான் புதிய ஏற்பாட்டுல நான் கன்யூஸா படிச்சுட்டு இருக்கேன். சில புக்ஸ் எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கேன். 1 தெசலோனிக்கேயர் படிக்கும்போது 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் படிக்கும் போது அது என்னோட
நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதை நான் படிக்கும் பொழுது அது என் லைஃப்ல ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயமா இருந்துச்சு. சோதனை நேரத்துல எல்லா காரியங்கள்லயும் நம்ம தேவனுக்கு எப்படி பிரியமா வாழ்றது அப்படிங்கிறத நான் உணர்ந்துகிட்டேன். நம்ம பல நேரங்கள்ல நம்ம தெரிஞ்சே வந்துட்டு பாவம் செய்வோம். அது நம்ம கண்களுக்கு பார்க்க ரொம்ப நம்ம இருதயத்துக்கு அது நன்மையானதா தெரியும். நமக்கு வாய்ப்புகள் தேடி வரலாம். நம்ம எல்லாருமே யோசிப்பு போல நம்ம உதறி தள்ளிட்டு ஓடுறவங்களா இருக்க மாட்டோம். ஆஹ் நம்ம அவ்வளவு தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கணும். ஒருவேளை நீங்க இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா நம்ம பரிசுத்தமா வாழ்றது தேவனுக்கு பிரியமான காரியமா இருக்குன்னு சொல்லி நான் அன்னைக்கு படிச்சேன். அதை உங்க கூட சில வசனங்களை உங்களோட நான் ஷேர் பண்றேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம், அதுல 1வது வசனத்துல இருந்து 8வது வசனம் வரைக்கும் இதை வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தீரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவர் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்தாவியை நமக்கு தந்தலுன தேவனையே அசட்டை பண்ணுகிறான். நம்ம இதுல கவனிக்கிறோம், பரிசுத்தமா இருக்கிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்கு. நம்ம இந்த வசனங்கள்லாம் வாசிச்சிருப்போம். 1 பேதுரு 5:8 கூட இந்த வசனங்கள்லாம் நம்ம வாசிச்சிருப்போம். சாத்தான் வந்துட்டு யார விழுகலாமா என்று சுற்றி திரிகிறான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்துல சாத்தான் நம்மளைய சில நேரங்கள்ல அவன் எப்பொழுது சுற்றி திரிகிறான் நம்மள பாவத்துல விளைவிக்கிறதுக்காக. ஆனா இங்க நம்ம இந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அவன் என்னதான் சுற்றி திரிந்தாலும் நம்ம பரிசுத்தமா வாழுங்கிறத தேவனுக்கு சித்தமா இருக்கு. நம்ம எல்லா நேரத்திலயும் அவனையும் நம்ம வந்துட்டு சாத்தானையும் நம்ம வந்துட்டு கை காட்ட முடியாது. நம்மளோட சுய முடிவுகளும் நம்ம எடுப்போம். இப்போ ஆதாம் ஏவாள் வந்துட்டு ஏவாள் வந்துட்டு சாத்தானோட பேச்சு கேட்டு வஞ்சிக்கப்பட்டு அவங்க கடவுள் கொடுத்த அந்த கட்டளையை மறந்து அவங்க கண்களுக்கு இனிமையா இருக்குன்னு அதை வச்சு சாப்பிட்டாங்க. தேவன் கூட கர்த்தர் கூட அனுமதிச்சிருப்பாரு. மகள் தான் படைத்த மனிதன் வந்துட்டு அவருக்கு கீழ்ப்படுகிறாங்களா, அவங்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறாங்களான்னு சொல்லிதான் அவர் அலோவ் பண்ணியிருப்பாரு. அவர் நினைச்சிருந்தா தடுத்திருக்கலாம். ஆனா நமக்கு வந்துட்டு அந்த ஃப்ரீ வில், நம்ம சுயமா முடிவெடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்காரு. சோ அப்பதான் பாவம் உலகத்துல வருது. நம்ம ஃபேஸ் பண்ற விஷயங்கள் நமக்கு வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம போறப்ப வரப்ப எல்லா டைமும் நமக்கு சோதனைகள் இருக்கதான் செய்யுது. நம்ம பாவத்துல விழுகிறதுக்கு அதிகப்படியான எல்லா விதமான சுச்சுவேஷன்ஸையும் சாத்தனை உண்டு பண்றான். நமக்கு அது ஈஸியா உண்டாகுது. ஆனா இந்த நேரத்துல நமக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம யோசிக்க வேண்டியது நமக்கு தேவன் சொல்ற அந்த வார்த்தைகள் தான். இதை நான் வந்துட்டு என்னோட லைஃப்ல நான் இந்த வீக் படிச்சேன். இதை நான் ஃபாலோ பண்ண நான் ரொம்பவே ட்ரை பண்ணேன். அது மாதிரி நிறைய இடங்கள்ல நான் தேவனுக்கே நன்றி சொன்னேன். என்னால இப்ப கண்ட்ரோலா இருக்க முடியும் சப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எழுந்து நிற்கிறவன் விழாதபடிக்கு இத ஜாக்கிரதையா இருக்கணும். அதை நீங்களும் இப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும்னு நான் சொல்றேன். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கு. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்குட்படாமல், தேவனை அறியாதவங்கதான் தன்னோட சுயத்தின்படி அவங்களுக்கு எது மன மகிழ்ச்சியை கொடுக்குது அதை தேடி போறாங்க, படம் பார்க்க போறாங்க. நிறைய இன்னும் மோசமான காரியங்கள்லாம் எல்லாமே அவங்களோட மோகச்சிக்கு உட்பட்டு அவங்களோட விருப்பத்துக்கு போறாங்க. ஆனா நம்ம தேவனை அறிஞ்சிருக்கோம். நம்ம முதலாவது நம்ம பார்த்தோம்னா நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவரா இருக்காரு. அவர் பரிசுத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு நம்ம அறிஞ்சிருக்கோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14 வசனம் வாசிக்கிறேன்.
யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நம்ம நம்ம பரிசுத்தமா இல்லாம நம்ம ஏசப்பா கூட நம்ம கணக்குல இருக்க முடியாது. நம்ம கர்த்தர் கூட கணக்குல இருக்கவே முடியாது. நம்முடைய ஜெபத்தை கூட அவரு கேட்க மாட்டாரு. யோவான் 9ஆம் அதிகாரம் 36 வசனத்துல கூட இருக்கு. பாவேலுக்கு தேவன் செவி கொடுக்கவில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனா இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவருக்கு செவி கொடுப்பார். நம்முடைய தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம், அது ஆண்டவர் நமக்கு தருவாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம பரிசுத்தமே இல்லாம தேவன் எப்படி நமக்கு செவி கொடுப்பாரு? நம்ம பாவியா இருந்தோம்னா நமக்கு தேவன் செவி கொடுக்கவே மாட்டாரு. தேவன் பரிசுத்தமா இருக்கிறது அவருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அவரோட ஆலயமா இருக்கோம். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்யணும்னா நம்ம முதலாவது தேவனுக்கு பிரியமா இருந்தா மட்டும்தான் அவரால் கிரியை செய்ய முடியும். ரோமர் 12:1 கூட இப்படிதான் சொல்லுது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்ம பரிசுத்தமா இருக்கிறது ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியமா இருக்கு. இந்த வசனங்கள் நம்ம நினைவு கூறணும். நமக்கு சோதனை வரும்போது நம்ம பாவத்துல வெல்லக்கூடிய இந்த யோசேப்புக்கு வந்த அந்த சுச்சுவேஷன் மாதிரி நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா நம்ம அந்த நேரத்துல நம்ம இந்த வசனங்களை தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேவன் எப்படிப்பட்டவரா இருக்காரு, அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். நம்ம யாருமே நம்ம பெர்ஃபெக்டா இருக்க முடியாது. தேவன் தான் நம்மளை பாதுகாக்கிறாரு. நம்ம அவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும் போது அவர் நம்மளை தப்பு வைக்கிறவரா இருக்காரு. தெசலோனிக்கேயர்ல 3ஆம் அதிகாரத்துல கூட இந்த மாதிரி நான் வாசிச்சேன். ஒரே நிமிஷம். நமக்கு இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க 3ஆம் வசனம் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. பவுல் ஊழியம் செய்யும் போது அவரு தேவன் நிமித்தம் உபத்திரவப்படுறாரு, அடிக்கப்படுறாரு. இதெல்லாம் பத்திலாம் இதுக்கு முன்னாடி அதிகாரத்துல அவரு சொல்லிட்டுதான் இதை கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி உபத்திரவங்களாம் நம்ம சகிக்கதான் நம்ம நியமிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு. நமக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களிருந்த போது உங்களுக்கு முன்னறிவிப்போம். அப்படியே நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்கள். 4ஆவது வசனம். ஒரே நிமிஷம். இப்பொழுது ஓகே. 7ஆவது வசனம் 1 தெசலோனிக்கேயர் 3:7. சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைப்போம். ஓகே. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். ஓகே. 10ஆம் வசனம். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழிநடத்து வராங்க. இதுல நான் வாசித்த போது 6ஆவது வசனம். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்துக் கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறது போல நீங்கள் எங்களை காண வாஞ்சியா இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே. ஆனா இதுல 6ஆவது வசனத்துல முதல் பாகத்துல பார்த்தோம்னா உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து இவங்களுக்கு உபத்திரம் வந்திருக்கு. அப்போ விசுவாசம் தான் இவங்களை அந்த போராட்டங்கள்ல இருந்து பாதுகாத்திருக்கு. விசுவாசம் ஒரு அன்பை குறித்து இதுல பேசியிருப்பாங்க. நான் அதை சரியா குறித்து வைக்கிறதுனால என்னால சொல்ல முடியல. அந்த 6ஆம் வசனத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். நாம் விசுவாசத்தினால் நம்ம ஜெயிக்க முடியும் உபத்திரவத்தை. அதே மாதிரி சோதனைக்காரன் உண்டு. ஒரே நிமிஷம். அதை நான் நோட் பண்ணி வைக்கல. சோதனைக்காரன் இருக்கான். அதுலயே நம்ம வெற்றி அடையணும்னா நமக்கு அந்த இடத்துல விசுவாசம் தான் நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த அதிகாரத்துல பேசியிருப்பாங்க. சோதனையிலயும் நம்ம விசுவாசத்தினால்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நாங்க உணர்ந்து கொண்டேன். ஓகே. நம்ம பரிசுத்தமா வாழ்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம். தேவனுக்கு அதுதான் பிரியமாவும் இருக்கு. நம்ம இப்போ லூக்கா 15ஆம் அதிகாரம் அதுல கெட்ட குமாரனை பத்தி நம்ம பாக்குறோம். அவர் கெட்ட குமாரன் தன்னோட சுய இஷ்டத்துக்கு தான் அவரு தன்னுடைய தகப்பனை விட்டு அவரோட இஷ்டத்துக்கு போனாரு, வாழ்ந்தாரு. ஆனா
அது ரொம்ப தீமையா முடிஞ்சு அவர் கஷ்டப்பட்டு மறுபடியும் அவங்க தகப்பட்டு தேடி வராரு. நம்ம இஷ்டத்துக்கு இப்ப நம்ம பரிசுத்தம் இல்லாம நமக்கு பிரியமான வழிகள் நடக்கும் போது நமக்கு அது கசப்பாக தான் இருக்கும். அது நம்ம லைஃப்ல நம்மளே ஃபீல் பண்ணிருப்போம். நம்முடைய தேவன் பரிசுத்தமா இருக்காரு, நம்ம பரிசுத்தமா இருக்கிறத ரொம்பவே நம்ம கவனமா எடுத்துக்கணும். சங்கீதம் 29:2 கூட என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் சாரி 29:2 கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளணும் இருக்கு. தாவீது கூட நம்ம பாக்குறோம், அவரு பாவம் செய்யறாரு. போருக்கு போக வேண்டிய நேரத்துல மாடியில உலாவிட்டு இருந்து பத்சேபாள் கூட பாவம் பண்றாரு. அப்புறம் நாத்தான்வேல் மூலமா வந்துட்டு எச்சரிக்கப்பட்டு அப்புறம் மனம் திரும்புறாரு. சங்கீதம் 51 கூட நம்ம பாக்குறோம், மனம் திரும்புறாரு. பரிசுத்தம் இல்லாம நம்ம அது வந்துட்டு தீமையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல குறிக்கப்பட்டிருக்கோம். 2 சாமுவேல் 11:27 11:27 கடைசி பார்த்தோம்னா, தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. அவர் வந்துட்டு ஒரு தவறான வழியில, பாவமான வழியில அவரு பண்ண காரியம் வந்துட்டு கர்த்தரோட பார்வைக்கு பொல்லாததா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நம்ம பாவம் செய்யறது வந்துட்டு தேவனுக்கு சுத்தமா பிரியமில்லாத காரியமா தான் இருக்கு. நம்ம இப்ப வந்துட்டு நம்மள ஏசப்பா வந்து பயன்படுத்தணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம பரிசுத்தமுள்ளவங்களா இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. பரிசுத்தம் இல்லைன்னா நம்ம தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் வாழ்றதை நம்ம முக்கியமா எடுத்துப்போம். நம்ம லைஃப்ல நிறைய போராட்டம் இருக்கிற நேரங்கள்ல நம்ம இந்த வசனங்களை நினைவுறோம். உன்னதேசத்துல இருக்கிற நாள்ல சொல்லப்பட்டபடி பரிசுத்தமா வாழ்றதுதான் நம்ம தேவனுடைய சித்தமா இருக்கு. நம்ம அவர் அசட்டை பண்றோம்னா நமது பரிசுத்தாவே நமக்கு தெரிஞ்ச தேவனை தான் நம்ம அசட்டை பண்றோம். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பரிசுத்தம் இல்லாம வாழ்றோம்னா நம்ம தேவனையே அசட்டை பண்றோம். இதுதான் நான் ஷேர் பண்ண நினைச்சேன். பரிசுத்தமா வாழுவோம். எல்லாருக்கும் லைஃப்ல போராட்டங்கள் உண்டு. அந்த நேரங்கள்ல நம்முடைய தேவனுடைய வார்த்தைகள் தான் நம்மளை சோதனையிலிருந்து காப்பாற்றுகிறதா இருக்கு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென் ஆமென். Thanks for the wonderful word, brother. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். சகோதரர் சொன்ன வசனங்களை நீங்க குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இதே விஷயத்த நம்ம யூடியூப்ல இந்த வார்த்தைகளை அப்லோட் பண்றோம். நீங்க தனி தியானத்துல தியானிச்சு பாருங்க, அது நன்றாக இருக்கும். தம்பி சொல்லும் போது கேட்டீங்கன்னா தாவீதை குறித்து சொன்னார். தாவீது 2 சாமுவேல் 11:27 செய்யும் போது தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பா இருந்தது. என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, தன்னுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரியுடைய மனைவி மேல ஆசைப்பட்டு அவனை கொன்னுட்டு அவனுடைய மனைவியை எடுத்துக்கிட்டான் பத்சேபாள. அதுக்கப்புறம் அவன் செத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவளை சொந்த பொண்டாட்டியாவே எடுத்துக்கிட்டான். இது கர்த்தரின் பார்வைக்கு ஒரு நாட்டுல என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா, ராஜாக்கள் எத்தனை பெண்களாலும் மனம் முடிச்சுக்கலாம், ஆனால் அது கன்னி பெண்களா இருக்கணும். இன்னொருத்தருடைய மனைவியா இருக்கக்கூடாது. பிறனுடைய மனைவி இடத்தில் பிரவேசிக்கிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான வசனம் சொல்லுது. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாத்தான்வேல் ஒரு தீர்க்கதரிசி வந்து 12ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வார்த்தைக்குள்ளதாக போகும்போது தம்பி சொன்ன விஷயங்களை ஒரு சாட்சியா சொல்றேன். நாத்தான்வேல் வந்து ஒரு கதையை சொல்றாரு. என்ன கதையை சொல்றாருன்னா, ஒரு ஊர்ல பெரிய ராஜா இருந்தா அவனுக்கு நிறைய திராட்சை தோட்டம் இருந்துச்சு. ஆனாலும் ஒரு கஷ்டப்பட்ட மனுஷனுடைய திராட்சை தோட்டத்தை மேல ஆசை வச்சு அவனை கொண்டுட்டு அந்த திராட்சை தோட்டம் எடுத்துக்கிட்டான். இது நியாயமான அந்த தீர்க்கதரிசி வந்து இந்த ராஜாட்ட யாரு தாவீது ராஜாட்ட கேட்பான். அப்பா அவன் சொல்லுவான், அப்படிப்பட்டவன் நம்ம கொல்லணுமா? அந்த ராஜா நீர்தாயா, உனக்கு எத்தனை கன்னி பெண்கள் இருக்காங்க, எவ்வளவு வரை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் விட்டு இன்னொருத்தனை கொன்னுட்டு உனக்கு உண்மையை முத்தமா வேலை செஞ்ச உனக்கு கீழே இருக்கிறவன போருக்கு அனுப்பி அவனுக்கு முன்னாடி போக சொல்லி பின்னாடி சோல்ஜர்லாம் நிக்க வச்சு அவனை எதிரி நாட்டுல கொன்னுட்டு அவன் பொண்டாட்டிமா நீ ஆசைப்பட்டியன்னு அவனை குறித்து எச்சரிக்கிறார். தேவ ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, எதற்காக நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், எதற்காக நீங்க பைபிள படிங்க, எதற்காக நீங்க தேவ வசனத்தை பற்றிக்கொள்ளுன்னு சொல்றேன்னா, நீங்க என்னைக்கு வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, என்னைக்கு வேதத்தை தியானிக்கிற ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துருவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கணவன் என்ன பண்ணுவான், வேற பெண்கள் மேல அந்த மோக இச்சைக்கு இடப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், எனக்கு கர்த்தர் ஒரு விஷயத்தை கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு துணைவியை கொடுத்திருக்கிறார், அந்த துணைவிக்கு பாவம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிப்பை எது கொடுக்கும் கேட்டீங்கன்னா, வேத அறிவு தான் கொடுக்கும். ஸ்தோத்திரம்.
இதே விஷயம் மனைவியும் தேவ வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அன்னைக்கு அன்னாளுங்கிற ஒரு விதவி தான் கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷத்துல தன் கணவனை இழந்து போனவுடனே அவ என்ன பண்ணா, ஆலயத்துல போய் உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தா. அணு தினமும் அவர் தேவனோடு கூட உறவை புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தா. அப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்துவோட ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல்ல ஒரு தாத்தா வந்து ஒரு 90 வயசுக்கு மேல தாண்டி போன அந்த தாத்தா வந்து சொல்றாரு, உங்களுடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, இப்பொழுது என் ஜீவனை நீ உங்களுடைய பரதேசத்துக்கு எடுத்துக்கொள்ள போயிரு. சாவறதுக்காக என்ன பண்ற, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த குழந்தைய பார்த்துட்டா நீ செத்துருவன்னு சொல்றாரு. அதனால அவருக்கு என்ன, இங்க செத்த அங்க நிலையான ஒரு வாழ்க்கை. மரணம் என்பது என்ன கேட்டீங்கன்னா, உலகத்து மனுஷனுக்கு தான் பயம், உலகத்தில் உள்ளவனுக்கு தான் ஒரு திகில். ஆனா நீங்க வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, வேதத்தை தியானிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், நான் இங்க செத்துட்டோம்னா என் தேவனோடு நித்தியத்தில் இருப்பேன்னு ஒரு வைராக்கியத்துக்கு கொண்டு போக வைக்கும். வேத வசனம் என்ன பண்ணா, உன் கண்களோடு ஒரு உடன்படிக்கை வைக்கும். வேத வசனம் என்ன, ஒரு ஸ்திரீ தன் கணவனுக்கு விரோதமாய் செய்யக்கூடாத காரியத்திலிருந்து விடுதலையை கொடுக்குதுன்னா வேத வசனம் தான் கொடுக்கும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கடந்த வாரங்கள்ல எனக்கு தனியா போன் பண்ணி சில காரியங்களை குறித்து சொல்ல விஷயங்கள் நான் தியானிப்பது உண்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஜெபிக்கிறேன், நான் தியானிக்கிறேன், எல்லாம் செய்யறேன், ஆனால் என்னை மீறி இந்த பாவம் மேற்கொள்ளுகிறது. ஸ்தோத்திரம். என்கிட்ட ஏன் சொல்றாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதை நான் அவங்களை குற்றப்படுத்தக்காக சொல்லல. அவங்க என்கிட்ட சொல்லும் போது நான் என்ன சொன்னா, இது உனக்குன்னு இல்ல, ஜெபிக்கக்கூடிய மனுஷர்களுக்கும் ஜெபத்தை விட்டு கொஞ்சம் வெளியில வந்துட்டாங்கன்னா எல்லாருக்கும் இதே உபத்திரவம் உண்டு, இதே போராட்டம் உண்டு. அதுதான் வசனம் சொல்லுகிறது, 1 பேதுருல சொல்லப்பட்டது, சத்துருவானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு, யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நீங்க வேத வசனத்தை வாசிக்கிறத விட்டுட்டீங்க, ஜெபிக்கிறத விட்டுட்டீங்க, ஒரு கூடுகைக்கு கலந்து கொள்வதை நீங்க விட்டுட்டீங்கன்னா என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, உடனே ஒரு போராட்டத்தை கொடுத்துமா. இதுக்கப்புறம் இவங்க இந்த கூட்டத்துக்கு போக கூடாது, இதுக்கப்புறம் இவங்க பைபிளை வாசிக்க கூடாது, இவங்க சிந்தனைக்குள்ள என்ன விஷயத்த போடலாம், இவங்களை எதை குறித்து யோசிக்க வைக்கலாம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவங்களை உலகத்துக்குள்ள இப்படியே பின்னி பிணைய வச்சு தேவ அன்பை விட்டு விலகுறதுக்கு என்னென்ன காரியத்தை இவன் வாழ்க்கையில போடலாம். ஸ்தோத்திரம். பிசாசு என்ன பண்ணா, யோபு விஷயத்திலையும் போய் ஜெபம் பண்ணிட்டு வரான். ஜேபு என்ன பண்றான்னா, யோபு உண்மை முத்தமா இருந்தவன பிசாசு தேவ சந்நிதியில போய் நின்று கேட்கிறான். அவன் வந்து நின்னவன கர்த்தர் சொல்றாரு, அவனும் தள்ளப்பட்ட ஒரு தூதன் தான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கரணத்தை அவன் எடுத்துக்கிட்டனால கர்த்தர் அவனை தள்ளிட்டாரு. திரும்ப அவன் தேவ சந்நிதியில போய் நிற்கும் போது, உண்மையின் முத்தமாகிய யோபுவின் மேல், என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ. பிசாசு என்ன பண்றான்னா, இன்னைக்கு உங்க மேல என் மேல கண் வைக்கிறான். எதற்காக கண் வைக்கிறான்னு கேட்டீங்க அப்படின்னா, இவனுக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்கிறதுனாலதான் என்ன பண்றான், இவன் மேல பற்றி கொள்ளுகிறான். ஸ்தோத்திரம். அதனால இந்த ஆசீர்வாதத்தை வந்து எடுத்து போடும். அப்போ அவன் விட்டு விலகி போயிடுவான். எங்க சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறது அவ்வளவு எளிதான வாழ்க்கை, எளிதான விஷயம் கிடையாதுங்க. அந்த சகோதரர் என்னோடு பேசும்போது என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த பாவத்திலிருந்து வெளிவர முடியல, இந்த இச்சையிலிருந்து வெளிவர முடியல. நான் வேதத்தை கேட்கிறேன், வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், ஆனால் தனிமையின் சூழ்நிலை என்னை பாவத்திற்குள்ளதாக தள்ளுகிறது, என் கண்களோடு என்னால உடன்படிக்கை பண்ண முடியலன்னு அவர் சொல்லுகிற வேலையில நான் சொன்னேன், ஒண்ணும் செய்யாதப்பா, சில காரியங்களை நீ என்ன பண்ணணும், நீ தியானிக்க ஆரம்பிச்சிடணும். பிசாசின் ஆவி என்ன பண்ணா, கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கும் வரான். யோபுவை குறிச்சு சொன்ன உடனே ஸ்தோத்திரம், அவனை என்ன வேணா பண்ணிக்க, அவன் உயிரை மட்டும் விடாதங்கிறார். ஹல்லேலூயா. யோபு குறித்து நமக்கு நல்லா தெரியும், சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. எப்பா சொல்றது ஈஸிப்பா, நடக்கிறது கஷ்டம் சொல்ல முடியாது. இந்த வார்த்தையை நாங்கள் ஆணித்தனமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை நாங்கள் சொல்லுகிறோம் என்றால் அத்தகைய உபத்திரவத்திற்குள்ளதாக நாங்களும் பிரவேசிப்பது உண்டு. ஸ்தோத்திரம். கடந்த வாரங்கள்ல போன ஆண்டுல அப்பா கர்த்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டார், மரித்து விட்டார். அதெல்லாம் அம்மா தனிமையா இருக்கலாம், தனிமையா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க இங்க விசா ப்ராசஸ் பண்ணி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாளே விசா கிடைச்சிச்சு. விசா கிடைச்ச உடனே என்ன, என்னுடைய கான்ட்ராக்ட் இங்க வந்து இயர்லி கான்ட்ராக்ட் தான் கொடுப்பாங்க வேலை. சோ அந்த இயர் கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னா, வேலை உனக்கு அடுத்த வருஷம் இங்க இல்லப்பா, ஃபண்டிங் இல்லப்பான்னு சொல்லி எனக்கு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ப்ரொஃபசர்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க. நான் இந்த விஷயத்த நான் என்ன எதுனாலுமே ஓப்பனா யார்கிட்ட சொல்லிடுவேன், கவலைப்பட மாட்டேன். அப்ப வீட்டுல சொன்னேன், என் சகோதரர் ஆவிக்குள்ளா இல்லாதனால அவருக்கு ஒரு பெரிய வருத்தம். ஏமா அவனுக்கு 2 மாசத்துல வேலை இல்லாம போயிருமா, நீங்க வேற போறீங்க, அவன் என்னமா பண்ணுவான், 2 பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கான், புலம்பிக்கிட்டு இருக்கான்.
உலகத்தில் உள்ள மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க, அடுத்து என்ன செய்யுமா ஏது செய்யணும் புலம்புவார்கள். ஆனால் தேவனோடு உள்ள மனுஷர்களுக்கு ஒரு உடன்படிக்கை உண்டு. என் தேவன் எனக்காய் எதையாகிலும் செய்வார் என்று ஒரு விசுவாசத்தோடு வர ஆரம்பிச்ச. நடந்தது என்ன தெரியுமா? தேவனோடு பொறுத்தரை பண்ணிட்டு போங்க. மனுஷனோடு அல்ல. உங்கள் இருதயமும் உங்கள் சிந்தனையும் உங்கள் விசுவாசமும் தேவ சந்நிதியில பற்றுக்கொள்ளணும். நான் காலைல எழுந்தோன்னு நான் நேற்று வெள்ளிக்கிழமை மீட்டிங் போகும்போது சொன்னேன், நீர் என் தேவன், நீர் என்னை உண்டாக்கினீர், இன்னைக்கு நான் போறேன், நீர் காரியத்தை பேசுங்கன்னு சொல்லிட்டு போனான். என் ப்ரொஃபசர் வந்துட்டு, முடிஞ்சிருச்சு தம்பி, ஒன்னும் பிரச்சனை, நான் வேற ஒருத்தர் கேட்டு நான் அதை ரெடி பண்றேன்ட்டாரு. தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை, தேவனை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளை தேவன் வெறுமனை விடமாட்டார். நீங்க உலகத்து காரியத்துக்கு தியங்கவே வேண்டாம், கலங்கவே வேண்டாம். வசனம் நமக்கு அப்படிதான் போதிக்கிறது. ஹல்லேலூயா. உபத்திரவமோ, வியாகுலமோ, வறுமையோ, நிர்வாணமோ, நாச மோசமோ எது என் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க கூடும்? தேவ பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களே, எல்லாருக்கும் உபத்திரவம் உண்டு, எல்லாருக்கும் போராட்டம் உண்டு, எல்லாருக்கும் தள்ளப்படுகிற சூழ்நிலை பிசாசு வைத்துக் கொண்டேதான் இருப்பான். பொன்னை புடமிட்டால் தான் அது சுத்த பொன்னாக விளங்குன்னு வேதம் சொல்லுதுங்க. சோதனை வருகிறதா? சோதனையோடு கூட தப்பிக்கத்தக்கதாக வழியையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறான்னு வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நம்ம இன்னைக்குள்ள மெசேஜ்குள்ள போகவே இல்லை, இனிமேதான் போக போறோம். ஸ்தோத்திரம். யாருக்கோ கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வனாந்தர வாழ்க்கை, சஞ்சரிப்பின் வாழ்க்கை விட்டு வெளியே வரும்படியாக கர்த்தர் இந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறார். போராட்டம் வருதா? உபத்திரவம் வருதா? பண கஷ்டம் வருதா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு எதையோ உன்னை இழந்த மாணிக்கு இருக்கு, என் இருதயம் இன்னும் ஒரு பூரிப்பாகவில்லை. ஸ்தோத்திரம். உலகத்திலையும் உலகத்து காரியத்துக்கும் ஓடிக்கிட்டே இருந்தேன்னா, ஸ்தோத்திரம், அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, அது நிறைவை கொடுக்காது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் இச்சை கொள்ளாதீர்கள். அது என்ன பண்ணா ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிச்சு போட்டும். இப்ப இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்ம இங்க இன்னைக்கு எதை குறித்து தியானிக்க போறோம்னா, ஆவியை குறித்து தியானிக்க போகிறோம். ஆவி, ஆவியில 2 டைப் இருக்குங்க. ஒண்ணு பரிசுத்த ஆவி, இன்னொன்னு அசுத்த ஆவி. எல்லாம் ஆவிதான், ஆனால் வித்தியாசங்கள் இருக்கு. பரிசுத்தம், ஹோலி, டெவில் ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், டெவில் ஸ்பிரிட். இப்ப சாப்பாடு நம்ம சாப்பிடுறாங்க, சாப்பாட்டுல நல்ல சாப்பாடு இருக்கு, ஜங்க் ஃபுட் இருக்கு. ஜங்க் ஃபுட்னா கேட்டீங்கன்னா, உங்கள் நாக்குக்கு இனிமையா இருக்கும், ஆனா உங்க சரீரத்திற்கு அது கேடுங்க. ஆனா ஹெல்த்தி ஃப்ரூட், இப்ப பாவைக்காய் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கசப்பா இருக்குங்க எப்பா, ஆனால் உங்கள் நாக்குக்கு கசப்பு, உங்கள் சரீரத்திற்கு அது நல்ல ஒரு பலன் கொடுக்கும், ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும், இம்யூனிட்டி பவரை கூட்டும். அதுக்கு பதிலா நீங்க போய் கடல்ல போய் எனக்கு வந்து இந்த கோக்கு குடிக்கிறேன், பெப்சி குடிக்கிறேன்னா அது நாக்குக்கு இனிமையா இருக்கும், ஆனா அது உடலுக்கு கேடு. அது மாதிரிதாங்க பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா இது என்ன பண்ணுனா, நமக்கு இருதயத்திற்கு உள்ளதாக இருக்கிற குழப்பத்தையும் தேவையில்லாத எண்ணத்தையும் அடுத்தவங்களை கெடுக்கக்கூடிய காரியத்தையும் விட்டு நம்மளை விட்டு வெளியில விரட்டிட்டு மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவனை குறை சொல்ல மாட்டோம். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, பிறனுடைய காரியத்தை குறித்து பேசுகிறதும் கேட்கிறதும் நமக்கு அருவருப்பா இருக்கும். அவன் அப்படி இவன் இப்படின்னு புறம்பு சொல்ற விஷயத்துல இருந்து வெளியில கொண்டு வந்துரும். இதே அசுத்த ஆவி உள்ள இருக்குங்கிறது எப்படி நம்ம கண்டிப்பா பண்ண முடியும்னா, அவளுக்கு என்ன ஆச்சு, ஆமா அது ஐயே அவ ஓடி போயிட்டாலாம்ல அப்படின்னு பிறனுடைய குடும்பத்தை குறித்தும் பிறனுடைய காரியத்தை குறித்தும் அவர்களை குறித்து பேசுகிறதுல நம்ம சிந்தனையும் நேரத்தையும் செலவிடுறதுக்கு அசுத்த ஆவி கொண்டு போயிடும். அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதே காரியத்தை என்ன பண்ணா கொஞ்ச நாள் நம்ம குடும்பத்துல நடக்க வச்சு நம்மளையும் அழிக்க வச்சதுதான் பிசாசுடைய அசுத்த ஆவியுடைய விஷயம். ஆனால் பரிசுத்த ஆவி உள்ள வந்துட்டாருன்னா அது உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும். தாவீது சொல்லுகிறான், அவர்களுக்கு திராட்சரசம் பெரியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் மிகுந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுத்து. வேத வசனத்தை வாசிச்சிட்டோம், வேத வசனத்தை தியானிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா உன்னை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். 2 ராஜாக்கள் 2:9 சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்க்கலாம். இப்ப எலியா வந்து தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார்.
இப்ப எலியாவுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தா எலிசான்னு ஒரு வேலைக்காரன். இப்ப எலியாவும் எலிசாவும் போயிட்டு இருக்க வேலையில யோர்தான் பக்கத்துல வந்த உடனே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவன் சொல்றான், எலியா சொல்றான் எலிசாவை பார்த்து, நீ இங்கே இரு, நான் யோர்தானுக்கு அந்த புறம் போயிட்டு போறேன்னு சொல்றான். வரன்னு கூட சொல்ல, கர்த்தர் என்னை அனுப்புகிறாருங்கிறான். அப்ப இந்த எலிசா சொல்றான், அப்படியெல்லாம் உங்களை விட முடியாது, உங்களுடைய கால்களை நான் பற்றி கொள்வேன். இன்னும் தெளிவா சொல்லணும்னா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். அவன் சொன்னான், கர்த்தர் நம்ம என்ன பண்ணா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் விடேன்னு யாக்கோபு கர்த்தருடைய கால்களை பிடித்து கொண்டார். இன்னைக்கு நம்மளும் என்ன பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்துடைய கால்களை நம்ம ஜபத்தின் மூலமாக, நம்முடைய அழுகையின் மூலமாக, ஏசப்பா நான் உமக்கு பிரியம் இல்லாம இவ்வளவு வேலையை செஞ்சுட்டேன், இவ்வளவு காரியத்தை செஞ்சுட்டேன், நீர் என்னை கழுவி சுத்தப்படுத்தும். என் கணவனுக்கு தெரியாது, இல்ல என் மனைவிக்கு தெரியாது நான் இன்னொரு பெண்ணோடு கூட பேசிக்கிட்டு இருக்குது, இல்ல என் கணவனுக்கு தெரியாது நான் இன்னொரு ஆணோடு கூட பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா, வெளிக்கு வராத மறைபொருள் ஒன்றுமே இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இப்பொழுதே கர்த்தருடைய திரும்பு. இப்போ இந்த 2 பேரும் அந்த யோர்தானை கடந்து போகிற வேலையில ஸ்தோத்திரம், இப்ப யோர்தான் பக்கத்துல வந்து நின்னுடாச்சு. நின்ன உடனே 2 ராஜாக்கள் 2:8 சொல்லப்படுது, எலியா என்ன பண்றான்னா, தான் தலையில தோல்ல போட்டிருந்த தன்னுடைய சால்வையை எடுத்து நல்லா முறுக்கிட்டு தண்ணியை ஒரு அடி அடிக்கிறான். அடிச்ச உடனே தண்ணி 2 பக்கமா பிரிஞ்சிருது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துடைய ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா, நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே, உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வாய், உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களால் உன்னை மூடி மறைப்பாரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எதற்காக கலங்கி நிற்கிறோம்? யோர்தான் மாதிரி பெரிய ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. இந்த ஆறை நாங்க எப்படி கடந்து போவோம் அந்த பக்கம் பயப்படல, நடுங்கல. இப்பமா டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, பிளைட்ல ஏறி அந்த பக்கம் போய் இறங்கிடலாம், இல்லைன்னா கப்பல் ஏறி அந்த பக்கத்துல போய் இறங்கிடலாம். பழைய காலகட்டத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த டெக்னாலஜி கிடையாது. துண்டை எடுத்து ஒரே அடி 2 பிளந்து என்ன பண்ணுச்சு, யோர்தான் ஆறு பெரிய ஆறு ஓடுறது விரிஞ்சு நின்றுவர்களுக்கு நடந்து போகத்தக்கதாக வழிகளை கொடுத்தது. மோசே என்ன பண்றாரு, எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை நடத்தி கொண்டு வருகிற சூழ்நிலையில செங்கடல் வந்து நின்னுட்டான். இந்த பக்கம் பார்த்தா பார்வோன் சேனை விரட்டிட்டு வருது, கொல்றதுக்காக ஒரு பெரிய திரள் கூட்டை. இவங்கிட்ட ஆயுதம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனால் போர் வீரர்களோடு பின்னாடி தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்து இவர்கள் சோர்ந்து போனார்கள். மோசையும் சோர்ந்து போறான் பின்னாடி வர்றத பார்த்து. அப்ப கர்த்தர்ட்ட கேக்குறான், என்னப்பா என் வாழ்க்கை இப்படி வச்சிருக்கிறீரே, என்னுடைய காரியத்தை இவ்வளவு வரைக்கும் கூட்டு வந்துட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் வழியே இல்லைன்னு சொல்லுகிற வேலையில கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை விசுவாசி, உன் விசுவாசம் பெரிதா இருக்க கிடவது என்று அவன் மீது கொடுத்த வாக்கு தத்துவத்தின் நிமித்தமாய் அவன் கோலை நீட்டினார். செங்கடல் 2ஆக பிளந்து அதன் வழியா கடந்து போனார்கள், உலர்ந்த தரை வழியா கடந்து போனார்கள். மரிச்சவனை உயிரோடு எழுப்ப முடியாத தரிசனமும் வாக்கு தத்துவமும் தேவ ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எதை குறிச்சும் பயப்படாதீங்க, எதை குறிச்சும் கலங்காதீங்க. நம்மோடு இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க காட்டியும் பெரியவர். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் அந்த கரைக்கு போனதுக்கு அப்புறமா எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறான், நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். இப்ப என்ன எலிசா எலியா வந்து இப்பதான் எலிசாட்ட சொல்றாரு, என்ன கடவுள் உயிரோட மேல எடுத்துக்க போறாரு. வேதத்துல உயிரோடு சாகாம எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் 2 பேர்னு வேதம் சொல்லுகிறது. முதல்ல யாருன்னு கேட்டீங்கன்னா, நோவா, ஸ்தோத்திரம், ஏனோக் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், அவன் காணப்படாமற் போனான்.
அவன் தேவனோடு கூட ஜெபம் பண்ணிக்கிட்டே அவன் கர்த்தரை துதித்து கொண்டு உலகத்து காரியத்தை குறித்து சிந்திக்கல, உலகத்துல நான் அடுத்து என்ன பண்ணுவேன்னு சிந்திக்கல. அவன் தேவனை துதித்து கொண்டு தேவனோடு கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கான். காணப்படாம போயிட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டாரு வேதம் சொல்லுது உயிரோட. இரண்டாவது மனுஷன் இந்த எலியா. எலியா எடுத்துக்கொள்ளதை யார் பார்க்கணும்? எலிசா பார்க்கணும். இவன் அக்னி ரதத்துல அந்த சுழல் காட்டுல அந்த அக்னி ரதத்து மேல ஏறி போகிறத இந்த எலிசா பார்த்தான்னு சொல்லுது. இந்த எலிசாட்ட கேக்குறான் எலியா, எப்பா கர்த்தர் என்ன உயிரோடு எடுத்துக்கொள்ள போறாரு, உனக்கு என்னப்பா செய்யணுங்கிறான். அவன் கேக்குறான், உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். தேவ பிள்ளைகளே, இயேசு கிட்ட வந்திருக்கீங்களா? இயேசுவை நம்பிட்டீங்களா? அவரை சார்ந்துட்டீங்களா? இந்த போராட்டம் வருது, இந்த பிரச்சனை வருது, இதுல இருந்து கலங்கவே கூடாது, பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயம் உண்டு, மரத்தை வச்சவர் தண்ணியை ஊத்துவாருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதை குறிச்சும் கலங்கவே வேண்டாம், எதை குறிச்சும் திகையவே வேண்டாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவன் கேக்குற என்னங்கிறான், நீ ஒரு அற்புதம் செஞ்சீங்கன்னா நான் 2ஆ செய்யணும், உங்களுக்கு மேல செய்யணும்னு கேக்குறான். அப்ப எலியா வந்து எலிசா பார்த்து சொல்றான் 2 ராஜாக்கள் 2:10, அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்ன நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். போன வாரமே பார்த்தோம். இப்ப என்ன கர்த்தர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட போறாரு. எடுத்துக்கொள்ளப்படுகிற சூழ்நிலையில நீ என்னை பார்த்தா என்றால் அந்த அற்புத காரியத்தையும் அந்த அதிசயத்தையும் நீ செய்யும்படியாக கர்த்தர் உனக்கு ஆவியின் காரியங்களை நடத்துவார். நீ என்ன விசுவாசிக்கல, நான் எடுத்துக்கொள்ளப்படுத்தி பார்க்கலன்னா நடக்காது. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கும் அப்படித்தானே. வேதத்தை நான் அந்த வார்த்தை வாசிட்டேன், எனக்கு ஏசப்பா அந்த காரியத்தை செய்யணும். செய்யலன்னா என்னத்தை போய் வேதத்தை வாசிச்சு, என்னத்தை ஜெபம் பண்ணி, என்னத்தை போய் பண்ணிக்கிட்டு ஒண்ணு பெருசா ஒண்ணும் சேஞ்ச் நடக்கலையே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். மனுஷன் என்ன பண்ணா, மூஞ்ச பார்த்துட்டு இவங்க சர்ச்சுக்கு போறாங்க, ஏன் தேவன் அப்படிப்பட்டு பார்க்கிறவரே கிடையாது. அவர் இருதயத்தை பார்க்கிறார். ஸ்தோத்திரம். இப்ப 2 பேரும் நடந்து வந்துட்டாங்க, போயிட்டு இருக்காங்க. யோர்தானை கடந்து அந்த கடல் நடந்து போயிட்டு இருக்க வேலையில 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நமக்கு எதையாகிலும் செய்யணும், ஒரு அற்புதத்தை நடக்கணும்னா இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, என்னை எடுத்துக்கொள்ளும்படி நீ பார்க்கணும். பார்க்கலாம் கிடையாது. தேவ சந்நிதியில வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அனுதினமும் தேவ வார்த்தையை தியானிக்கணும். அது உங்களோடு கூட பேசும், உங்க கஷ்டத்தை போக்கும். உலக மனுஷன் உங்களுக்கு விரோதமா ஒரு காரியத்தை செய்யணும் வந்தோம்னா அந்த காரியத்திலிருந்து விடுதலையை கொடுத்து சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக கொண்டு வரும்படிதான் வைப்பாரு. யோசேப்பை பாத்தீங்கன்னா, பார்வோனுடைய வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவன் மனைவி அவன் ஆசை வச்சுட்டு, என் கூட வா, என் புருஷன் வெளியில போயிட்டான், தூர பிரயாணம் போயிட்டான், பணம் பையன் கையில கொண்டு போயிட்டான், நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கும், என்ன மட்டும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டனா என் புருஷன் இல்லாத நேரத்துல நீங்க ஓனர் மாதிரி இருக்கலாம்னு அவள் அநேக ஆசை இச்சைகளை காட்டுறா. அப்ப யோசேப்பு சொல்றான், இந்த இச்சைக்கு நாங்க உடன்பட மாட்டோம், இது என் தேவனுக்கு அருவருப்பானது அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே அதை விட்டுட்டு அவளை விட்டுட்டு வெளியில ஓடி வரான். வெளியில ஓடி அவன் ட்ரெஸ்ஸ பிடிச்சு இழுத்துருதா, அவன் ட்ரெஸ் எல்லாம் கலட்டி விட்டுட்டு வெளியே ஓடி வரான். அவன் கர்த்தருக்கு உண்மையா இருந்ததுனால உடனே எல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கல, அவனை தூக்கி ஜெயில போட்டாங்க. ஆனால் காலம் வந்தது, காத்திருந்த பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்காய் நின்ற பிள்ளைகளுக்கு, உண்மையும் உத்தமமாய் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பு ஒரு பஞ்சகாலம் வரும்போது இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களும் அவனுக்கு கீழே வந்து அவன் கையெழுத்து போட்டாதான் சோறு, இல்லைன்னா பட்னியா கிடந்து சாக வேண்டியதான். உண்மையும் உத்தமமா ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த சூழ்நிலை சிறைச்சாலை சூழ்நிலையா இருக்கலாம், இந்த சூழ்நிலை தள்ளப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், இந்த சூழ்நிலை ஏதோ எங்களுக்கு யாருமே இல்லையே, எங்க கண் கண்ட வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை காணுமே, எங்களுக்கு ஒத்தாசை செய்ய ஒருத்தருமே இல்லையே, தனியா இருக்கிறோமே, எங்களை யார் நடத்துவார்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன்னை மாத்திரமல்ல உன் சந்ததியும் உன் நிமித்தமாய் நான் பாதுகாப்பேன். இதுதாங்க கர்த்தருடைய உடன்படிக்கை. நம்ம அவருக்காக நின்னுட்டோம்னா நம்முடைய குழந்தைகளையும் அவர் பார்த்துக்குவாருங்க. நம்ம மறிச்சு மண்ணுக்குள்ள போனாலும் நம்முடைய சந்ததி அவர் பார்த்துக்குவார். அப்படிப்பட்ட பொருத்தனை செய்யக்கூடிய தேவன் நம்முடைய தேவனை போல் வேறு ஒரு தேவனுமே இல்லை. ஸ்தோத்திரம். இவன் என்ன பண்ணிடக்கூடாது,
தப்பி தவறி எலிசா வந்து தூங்கிட்டான்னா அவரை பார்க்கணும், அந்த வரங்கள் கிடைக்காது. அவன் காத்திருக்கிறான். தேவ சந்நிதியில வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும், தேவனுக்காய் காத்திருக்கணும். 2 ராஜாக்கள் 2:17 சொல்லுது, 2 பேரும் பேசிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. தேவ வசனம் என்ன பண்ணுதுன்னா, நம்ம வசனத்தை தியானிக்கும் போது அந்த வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள புகுந்து நம்ம இருதயத்தை 2ஆ பிரிக்குது. உலகத்து காரியத்திலிருந்து, உலகத்து விஷயத்திலிருந்து, உலகத்து இச்சையிலிருந்து நம்மளை பிரித்து தேவனோடு கூட அனுதினமும் அவருடைய அன்பை ருசித்துக் கொண்டு நம்முடைய காரியத்தை அவர்கிட்ட சொல்ல வச்சு நம்ம எதிர்பார்க்கிற விஷயத்தை அதற்கு மேலாய் நடத்தும்படியாக உலகத்திலிருந்து வேறுபிரித்து பிரிக்கிற வசனம் தான் தேவ வசனத்துங்க. இப்போ எலியாவையும் எலிசாவையும் அந்த அக்னி 2ஆ பிரிச்ச உடனே எலியா சுழற்காற்றுல பரலோகத்துக்கு ஏறி போனான். ஹல்லேலூயா. இப்போ அவன் மேல இருந்து கீழே எலியாவுடைய சால்வை விழுந்துருச்சு. இவன் எலியாவின் சால்வை எடுத்துட்டு நேரம் வாரான். திரும்ப யோர்தான் கரை பக்கத்துல வந்தோடனே என்ன சொல்றானா, 2 ராஜாக்கள் 2:14 எலியாவின் மேல் இருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். தேவ பிள்ளைகளே, இந்த கூடைக்கு வந்திருக்கிறவர்களே, உங்கள் விசுவாசம் பெருகணும். நீங்க தேவ வார்த்தையை கேட்கறீங்க, தேவனை விசுவாசிக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணா, முழங்கால போட்டு இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறேன், இந்த காரியம் வெளியே போட்டு நீங்க கட்டளை கொடுத்தீங்க, அது வெளியே ஓடிடுங்க. இயேசுவின் நாமத்தினால எனக்கு இந்த மாசத்துல இந்த விஷயத்தை நடத்துங்க, எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு உங்க விசுவாசத்தை கர்த்தருக்கு நேரம் ஏறிட்டீங்கன்னா அது அப்படியே கர்த்தர் செய்வாருங்க. உலக மனுஷன் என்ன சொல்லுவானா, சயின்ஸ் என்ன சொல்லுனா, உனக்கு அப்படி இருக்குல்ல, உனக்கு இது நடக்காது அது நடக்காது, அப்படி ஆயிரு இப்படி ஆயிரு உலகம் குத்தையும் குறையும் சொல்லி பிசாசின் ஆவியை கொண்ட மனுஷர்கள் நம்மள என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் சாபத்துக்கு நேரம் தான் நடத்துவாங்க. குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும், குத்தம் சொல்லிட்டு தான் இருக்கும். ஆனா தேவனை நம்பிக்கொண்ட நீங்க, இயேசு கர்த்தர் என்று பற்றி கொண்ட நீங்க உறுதியா இருக்கும்போது அவர் பரிசுத்த ஆவியை உங்க இடத்துல கொடுத்து விட்டு போவார். இவன் இயேசு கிறிஸ்து மேல, அந்த கர்த்தர் மேல வைத்திருந்த விசுவாசத்தினால எலியாவின் தேவன் அடிச்ச உடனே தண்ணீர் இரு பக்கமாய் பிரிந்தது. தேவ புள்ளிவார்களே, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க என்ன, விசுவாசத்தின் பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க இயேசுவின் நாமத்தினாலே நான் விசுவாசித்து சொல்லுகிறேன், எனக்கு இதுல இருந்து விடுதலை கொடுங்கன்னு நீங்க யார் சொல்லுகிறீர்களோ அவர்களுக்கு கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவராயிருக்கிறார். சங்கீதம் 51 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த 51ஆம் சங்கீதம் எந்த சூழ்நிலையில எழுதப்பட்டதுக்குன்னு மேல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, தாவீது பத்சேபாள் இடத்துல பாவம் பண்ணின பிறகு அவன் எழுதின சங்கீதம் தான் இது. அவன் அழுகுறான், நான் தெரியாம பாவம் பண்ணிட்டேன், தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த சங்கீதத்தை ஃபுல்லா எழுதுறான். அதுல 2 வசனங்கள் நம்ம இப்ப பாக்குறோம். சங்கீதம் 51:10 சொல்லுகிறது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், கிரியேட் இன் மீ எ கிளீன் ஹார்ட். சுத்தம் இல்லாத இருதயம் கிடையாதுங்க, கர்த்தர் விரும்புகிறது சுத்த இருதயம். அதனாலதான் அவன் கேட்கிறான், எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தாங்க. நான் அடுத்தவனை குறை சொல்லக்கூடாது, அடுத்தவனை குத்தம் சொல்லக்கூடாது, நான் என்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஓ காட், and renew a right spirit within me. நீங்க எனக்குள்ள ஒரு புதிய ஆவியை தாருங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆவி, எனக்குள்ள இருந்த ஆவி என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு குறை சொல்லி குத்தம் சொல்லி அவன் அப்படி இவன் அப்படின்னு வஞ்சனக்கான காரியத்தை, உலகத்தின் காரியத்தை பேச வச்சுச்சு. இனிமே நான் அந்த காரியத்தை குறிச்சு பேசக்கூடாது, இனிமே இந்த காரியத்தை குறித்து நான் நினைக்க கூடாது. நிலைவரமான ஆவியை உள்ளத்திலே புதுப்பியும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா பிறருடைய கஷ்டத்திற்காக நம்மள முழங்கால் ஜெபிக்க வைக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாரு என்ன பண்ணாங்கன்னா, பிறருக்கு சமாதானத்தை கூறக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாங்கன்னா, ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க கஷ்டத்துல நம்ம சந்தோஷப்பட வைக்காது. இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கஷ்டத்துல அவங்களோடு கூட அந்த கஷ்டத்துல இருந்து அவங்க வெளியில வருவதற்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்ல வைக்கக்கூடியது இந்த புதிதான பரிசுத்த ஆவி. ஸ்தோத்திரம். சங்கீதம் 51:17 சொல்றாரு, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நீங்க எப்பெல்லாம் தேவ சந்நிதியில உட்கார்ந்து அழுது ஜெபிக்கிறீங்களோ அப்பெல்லாம் தேவன் அந்த நொறுங்குண்ட இருதயத்தை பார்த்து வெளியரங்கமாய் பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர்.
a broken and a contrite heart, O God, thou wilt not despise. நீர் நொறுங்குண்ட இருதயத்தை, நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்கவே மாட்டீங்கப்பா. என் கஷ்டம், நீங்க யாரெல்லாம் இயேசு கிட்ட உட்கார்ந்து கர்த்தர்ட்ட உட்கார்ந்து அழுகிறீங்களோ, புலம்புறீங்களோ, அதுல இருந்து எல்லாம் விடுதலை கொடுக்க இயேசுவால அன்றி வேற எவனாலே முடியாது. உலக மனுஷன் ஒரு அட்வைஸ் கொடுப்பான். தம்பி சொன்னாப்புல ஒரு 3 மணி நேரம் போய் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா அந்த 3 மணி நேரம் தான் என்ன வரும், ஒரு சந்தோஷம் வரும். வெளியில வந்த உடனே அந்த சந்தோஷம் பறந்து போயிடும். ஆனால் வேத வசனத்தை ஒரு நிமிஷம் நீங்க வாசிட்டீங்க அப்படின்னா அது உங்க லைஃப் லாங் அந்த இருதயத்துல பேசிக்கிட்டே இருக்கும். அது போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கும். அவர் பலிகளின் மேல் பிரியப்படுகிற தேவனே அல்ல, அவர் காணிக்கையின் மேல் பிரியப்படுகிற தேவனே அல்ல. அவர் விரும்புகிறது நொறுங்குண்டதுமான இருதயத்தை தான் விரும்புறார். நான் பாவம் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிங்கப்பான்னு யார் அவர்கிட்ட உட்கார்ந்து அழுகிறாங்களோ அந்த அழுகையின் கூக்குரலுக்கு பதிலுக்கு தருகிற ஒரே தேவன் நசராகி இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு ஒரு தேவன் இந்த உலகத்தை இல்லவே இல்லை. மார்க் 14:38 மத்தேயு 26:41 சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம் என்ன கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கெத்செமனே தோட்டத்துல அவர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற வேலையில, அவர் தன்னுடைய 12 சீசனோடு போயிற வேலையில யூதாஸ் காரியத்தை காட்டுக்குடிக்க முடியாது போயிட்டான். மித்த இருக்கிற யோவானையும் யாக்கோவையும் அழைத்து கொண்டு அவர் ஜெபிக்கிற வேலையை சொல்றாரு, தயவு செஞ்சு தூங்கிறாதீங்கப்பா, நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கிறாரு. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது மார்க் 14:38, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நேத்து கூட விடியக்கால ஒரு முன்னுக்கு எழுப்பினாரு, என் சரீரம் ஒத்துழைக்கல, நான் தூங்கிட்டேன். அது என் தாய்க்கு ஒரு தேவையில்லாத ஒரு சொப்பனத்தை கொடுத்து போராட்டத்துக்குள்ள கொண்டு போனதா காலைல சொன்னாங்க. அப்பதான் எனக்கு அறிவு வந்துச்சு. கர்த்தர் சொன்னாரு, எழுப்புறாரு, நீ கேட்டையா? அடுத்த வசனம் சொல்றாரு, இப்படிதான் சொல்றாரு, நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். The spirit truly is ready, but the flesh is weak. இந்த சரீரம் எப்படின்னா உலகத்து காரியத்தை குறித்து சிந்தனை பண்ணி, இந்த சரீரம் என்ன பண்ணா தேவ அன்போடு கூட இடைபட விடாதபடியா உலகத்துக்குள்ள பிணைக்க வச்சிருது. அதனால உங்க ஆவியை புதுப்பிச்சுக்கிட்டே இருங்க. அனுதினமும் தேவனோடு நீங்க அழுது ஜெபம் பண்ணுங்க. அது விடுதலை கொடுக்கும், உங்க சந்ததிக்கு ஒரு பொக்கிஷத்தை வைக்கும். ரோமர் 14:17 சொல்லிருக்கு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இந்த உலகத்துல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறது உலக மனுஷன் என்னன்னா இன்னைக்கு குடிப்போம் நாளைக்கு சாவோமா. ஆனா தேவ மனுஷனுடைய வார்த்தை அப்படி கிடையாது. இந்த உலகத்துல நம்மளை எதுக்கு வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல அவருக்கு பிரியமா ஜீவிக்கும்படியாகவே கர்த்தர் நம்மளை இங்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது ரோமர் 14:17, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. பரிசுத்த ஆவி உள்ள வந்துருச்சுன்னா சந்தோஷம் வந்துருங்க. உலகத்துல எவ்வளவு கோடி வச்சிருந்தாலும் இல்லாத ஒரு விஷயம், ஹோலி ஸ்பிரிட் உள்ள வந்துட்டார்னா யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் யுவர் லைஃப். எதை குறிச்சும் கவலையே இருக்காது, எதை குறிச்சும் பயமே இருக்காது. பழைய காலத்துல இருக்கும்போது கர்த்தரை இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளாம உலகத்துக்குள்ள ஓடும் போது ஒரு பயம் இருக்கும், ஏதாவது ஆயிருமோ, ஏதாவது பண்ணிடுவாங்களோ. இப்ப எல்லாம் கிடையாது. கொல்றையா, தயவு செஞ்சு கொண்டுட்டு போ, சந்தோஷம். நான் மரித்தால் நித்திய தேவனோடு இருப்பேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தான் நமக்கு வேணுங்க. பரிசுத்த ஆவியினால நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் சொல்லியிருக்காரு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆவினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்றும் ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். யார் யார் ஏசப்பா கடவுள் சொல்லிட்டீங்களோ எல்லாருக்குமே பரிசுத்த ஆவி வந்துருச்சுங்க. இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து உயிரோடு எடுக்கப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், அவருக்கு அந்த கொல்கதா மலையில ஸ்தோத்திரம், அந்த ஒலிவ மலையிலிருந்து அவர் மேல பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக அந்த சீசர் எல்லாம் சொல்றாரு, இப்ப நான் உயிரோடு இங்க இருந்து எழுந்து போகிறேன், ஆனால் நான் என் பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியான தேற்றவான ஆவியை உங்களுக்கு விட்டு விட்டு போகிறேன். இந்த தேற்றவான ஆவி என்ன பண்ணுனா, உங்க கஷ்டத்துல, உங்க பிரச்சனையில, உங்க உபத்திரவத்துல, எல்லா காரியத்திலும் இந்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து அந்த காரியம் உங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்து கொள்ளப்படுவார் அப்படின்னு சொல்லுறார்.
தேற்றவாளாகிய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்துட்டு பேசுறாராம். அந்த பரிசுத்த ஆவி வந்ததை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணனா, யார் யார் ஏசப்பா கடவுள்னு சொல்லிட்டோமோ எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டுச்சுங்க. அவ்வளவுதாங்க. Sometimes some people are saying like this, you are getting some prophetics, நீங்க சில வரங்களை பெற்றுக்கொண்டீங்களா? ப்ராப்பர்ட்டிக் மிஷன் தீர்க்கதரிசன வரங்களை பெற்றுக்கிட்டீங்களா? நான் அந்த விஷயத்தை பட்டீங்களா, இந்த விஷயத்தை பட்டீங்களா சொல்லுவாங்க. அதுக்கான குழப்பமே வேண்டாம். அந்த காரியத்தை நான் இப்ப சொல்றேன் பாருங்க. இதை குறிச்சு நீங்க கலங்கிடக்கூடாது. துர் உபதேசங்களுக்கு நீங்க இடம் கொடுத்துடவே கூடாது. யார் எந்த வசனத்தை சொன்னாலும் நீங்க என்ன பண்ணா சோதி தறிந்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டு போயிருக்கிறார், கடைசி காலத்துல கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள போதரும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களையும் என்னையும் அவர்கள் வழிவிலகி செய்யும்படியாக வேத வசனத்தோடு கூட ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம். ஏங்க இயேசு கிறிஸ்துவே உலகத்துல மனுஷ ரூபத்துல இருக்கும்போது பிசாசு என்ன பண்றான்னா அந்த மலை மேல கொண்டு போய் நிக்க வச்சுட்டு நீ கீழே குதியும், அவர் தம்முடைய தூதர்லாம் கையில ஏந்திக்கிட்டு இருக்க வசனம் சொல்லுதாங்கிறான். நீ பசியா இருக்கிறீரு, இந்த கல்ல அப்பமாக்கி சாப்பிடுன்னு தேவையில்லாத அட்வைஸ கொடுக்குறான். அப்படிப்பட்ட அட்வைஸுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, விழுந்து போயிடக்கூடாது. நம்ம யார் என்ன சொன்னாலும் இந்த வசனத்தை எடுத்து அந்த முழு அதிகாரத்தையும் தியானித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு அதை நம்ம சோதித்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள் வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 12:4 சொல்லுது, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்கள்ல வித்தியாசம் இருக்கு, கர்த்தர் ஒருவரே. 1 கொரிந்தியர் 12:6 சொல்லுது, கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. 1 கொரிந்தியர் 12:7 சொல்லப்படுது, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த ஆவியின் வரங்களை எதற்காக நமக்கு கொடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அந்த வரத்தை வச்சுட்டு இப்ப கர்த்தர் எனக்கு ஒரு ப்ராப்பர்சி வரம் கொடுத்துருக்காருன்னா இந்த ப்ராப்பர்சி வரத்தை கொண்டு போய் நான் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு மட்டும் ஜோம் பண்ணி அவங்களுக்கு நடக்க போற விஷயங்களை சொல்லி அதன் மூலமா பொருளாதாரத்தை ஆதாயம் பண்ணிக்கொள்ள கர்த்தர் இந்த வரத்தை கொடுக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். அதனால்தான் கர்த்தர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார் மத்தேயு புத்தகத்துல, கடைசி காலத்தில் கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் பேய்களை விரட்டினோம், பிசாசுகளை துரத்தினோம், நோயினர்களை குணமாக்கினோம், நாங்களும் பரலோகத்துக்கு வரணும் கேட்கும்போது நான் உங்களை அறியேன் அப்பாலே போங்க. அவங்களும் ஊழியம் தான் பண்ணாங்க, அவங்களும் இயேசு நாமத்துல பிசாசு துரத்துனாங்க, அவங்களும் இயேசு நாமத்துல மரித்தோர் உயிரிழந்தாங்க, இயேசு நாமத்துல அநேக அற்புத அடையாளங்கள் செய்தாங்க. ஆனால் பிதாவின் சித்தத்தை செய்யாத எவனும் பரலோக ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. பிதாவின் சித்தம் என்னங்க? பிதாவின் சித்தம் என்னன்னா, நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை மீட்டு எடுத்துக்கொண்டார் நம்மளை பரதேசத்துக்கு வரும்படியாக நீங்க இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க கடவுளா ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுகிறதா அவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறவர்களே பரலோகத்திற்கு போவார்கள். அல்லாமல் எனக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை வார்த்தை வச்சுக்கிட்டு நான் என் இஷ்டத்துக்கு போவேன். நான் நிறைய பேருக்கு இதெல்லாம் சொல்லுவேன்னு, பிள்ளையாமை போல கூலிக்கு பொருத்தப்பட்டவர்களா தீர்க்க தரிசன வரங்களை நான் ஆத்ம ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிறேனா, இல்ல அந்த தீர்க்க தரிசனம் வரத்தை கொண்டு நான் சிலருக்கு பெரிய பணக்காரங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சொல்லி அவங்களுக்கு அது நடந்து அவங்களுக்கு நிறைய காசை வாங்கிட்டேனா? எது நியாயம்? எதற்காக வரங்கள் கொடுக்கப்படுகிறது? தீர்க்க தரிசனம் உங்களுக்கு நான் ஜோம் பண்ணிட்டு கர்த்தர் அந்த வரத்தை குறித்து அந்த நடக்க போற காரியங்களை குறித்து சொல்லுகிறாருன்னா, ஐயோ இவர் சொல்லிட்டாரு நடந்துருமே, அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க என்ன பண்ணா, தேவனே அந்த மனுஷன் எனக்கு இது, அந்த மனுஷன் மூலமாக மனுஷன் மூலமா எனக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறேன், இந்த காரியத்திலிருந்து இந்த விஷயத்திலிருந்து அவர்கள் மாறும்படியாக தேவ ஆவியானவரை நீர் இடைவிடுங்கன்னு நீங்க தேவ சந்நிதியில திறப்புல உட்கார்ந்து அழுது ஜோம் பண்ணீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்னா தான் சொன்ன விஷயத்தை அப்படியே மாத்துவார். நினிவேவை குறித்து யோனாவோட சொல்லும்போது என்ன சொல்றா, நீ போ, அந்த நினிவேயின் பாவம் பெருகி போயிடுச்சு, இனி எண்ணி 40 நாள்ல அந்த நினிவே அழிச்சுன்னு சொல்லும் போது யோனா என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா வழி விலகி என்ன பண்றான்னா தர்சித்துக்கு ஓடி போறான். ஆனா நீங்க யோனாவுக்கு எழுதின புஸ்தகத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா இவன் இப்படி எல்லாம் செய்வான்னு தெரிஞ்சுட்டேதான் கர்த்தர் என்ன பண்ணானா அவனை அனுப்புவதற்கு முன்பதாக ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாராம். ஸ்தோத்திரம். இவனை ஒழுங்கா கர்த்தர் பேச்ச கேட்டு போனோம்னா கப்பல்ல சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் நீட்டா போய் இறங்கிருக்கலாம்.
அவன் கர்த்தருடைய வழி விலகி போனதுனால கடல் சீற்றங்கள் எழும்பி இவனை தூக்கி கடலுக்குள்ள போட சொல்லி அவனே சொல்லிடுறான், எப்பா நான் உண்மையான தேவனுடைய மனுஷன் ஊழியக்காரன், நான் கர்த்தருடைய வசனத்தை விட்டு நான் வழி விலகி வந்துட்டேன், அதனாலதான் இந்த சீற்றம் இந்த கடல் கொந்தளி போல என்ன தூக்கி கடல்ல போடணும்னு. அவங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணி தண்டு வலிச்சு பாக்குறாங்க, கரை சேரலான்னு முடியல. இப்ப இவனை தூக்கி கடல்ல போட்டாங்க. கடல் காற்றுலாம் அமர்ந்து போயிருச்சு. கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்த பண்ணி அந்த மீனுக்குள்ள போய் முழுங்கி உட்கார்ந்துட்டு அவன் கர்த்தர்ட்ட உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்றான். ஸ்தோத்திரம். யோனாவுக்கு எழுதின புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, யோனாவுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல்ல 1ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார். தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறதும் இந்த விஷயத்தை நடத்துறதும் இந்த போராட்டத்தை நடத்துறதும் எதுக்காக கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய அற்புதத்தை நடத்தும்படியாக, ஒரு பெரிய விடுதலை நடத்தும்படியாக, இந்த உபத்திரத்திலிருந்தும் இந்த காரியத்திலிருந்தும் அவர் ஒரு மாறுதலை கொண்டு வரும்படியாகத்தான் இதை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். தங்கத்தை பூமியில இருந்து எடுத்த உடனே அதை அப்படியே என்ன பண்ண முடியாது, வியர்ப்புனி அணிய முடியாது. அதுல தேவையில்லாத களிம்புகள்லாம் அந்த கோல்டுக்குள்ள இருக்கும், தேவையில்லாத சில மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அதை நல்லா கழுவி அந்த தங்கத்தை எடுத்து ஒரு 400 டிகிரிக்கு மேல ஒரு 1000 டிகிரி வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணாங்கன்னா கொதிக்க 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 பொன்னை புடப்பட்ட பின் அது சுத்த பொன்னாக விளங்குன்னு வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ரிசர்ச் பண்ணி மனுஷன் என்ன பண்றான், அந்த பொண்ணை நல்லா ஹீட் பண்றான். தங்கத்தை கொதிக்க வச்ச உடனே அது உருகின உடனே அதுல இருக்கிற தேவையில்லாத கழும்பெல்லாம் ஆவியாகி அந்த அசுத்த ஆவியெல்லாம் வெளியில போனோம்னா சுத்த பொண்ணா கிடைக்கிறது. தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க தியானிக்க தியானிக்க தியானிக்க, அவருடைய வசனத்தை கேட்க 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 அது என்ன பண்ணா, நமக்கு உள்ள இருக்கிற பழைய சுபாவம், கர்த்தர் விருக்காத காரியங்கள் எல்லாத்தையும் நம்மளை விட்டு ஆவியாக்கி அந்த அசுத்த ஆவியெல்லாம் வெளியில அனுப்பிட்டு பரிசுத்த ஆவியான உள்ள வந்துருவாங்க. இவன் இந்த இக்கட்டுல போகும்போதுதான் யோனா சொல்றான், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போய், யோனா 2:17 7ஆம் வசனத்தை சொல்றான், என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போய் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் ஒரு பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்துல வந்து சேர்ந்தது. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்களிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். அவன் என்ன பொருத்தனை பண்ணான் தெரியுமா? இங்க ஊர்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் நினிவேல போய் கர்த்தர் வர சொல்றபடி இந்த நான் நினிவே அழிக்க போறார், உங்க பாவமெல்லாம் பெருகிருச்சுன்னு உங்களுடைய வார்த்தையை நாங்க சொல்லுன்னு ஒரு பொருத்தனை பண்ணான். அந்த பொருத்தனை நிறைவேற்றாம என்ன பண்ணா, தர்சீசுக்கு டிக்கெட் எடுத்து ஓடி போறான். ஸ்தோத்திரம். இப்ப மீன் வைத்துக்கு இருக்கும்போது நான் ஒரு பொருத்தனை பண்ண உங்களோட அந்த பொருத்தனை நான் நிறைவேற்றுவேன்னா சொன்ன அடுத்த செகண்டே கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். யோனா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. நீ கர்த்தரோட ஒரு பொருத்தனை பண்ணணும். இன்னைக்கு ஊழியங்கள் எப்படின்னா, நீங்க கர்த்தருக்காக இதை செய்வேன் என்று பொருத்தனை பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு அல்ல போதகம். உங்கள் பொருத்தனை எப்படிப்பட்டதா இருக்குன்னு வேதம் சொல்லுதுன்னா, உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரத்தை நீங்க, இதுதான் தேவன் தங்கும் ஆலயம். சர்ச்சு கிடையாதுங்க, அது வெறும் பில்டிங். தேவன் தங்குகிற ஆலயம் நீங்களும் நானும் தான். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்து போட்டால் தேவன் அவனை கெடுத்து போடுவாரோ. இந்த ஆலயத்தை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, இந்த கண்களை நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. இந்த சரீரத்துல நான் என் தேவையில்லாத சில காரியங்களுக்கு இச்சைப்படுகிறா, அதுல இருந்து என் தேவனே என்னை விடுதலையாக்கி ஆவிக்குள்ள நடத்துங்கன்னு நீங்கள் அனுதினமும் தேவனோடு கூட பொருத்தனை பண்ணுங்க. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட பொருத்தின் மேலதான் கர்த்தர் பிரியமுள்ளவரா இருக்கிறார். இன்னும் என்ன பொருத்தனை பண்ணா, என் ஃப்ரெண்டு ஏசப்பா பத்தி அறியாம இருக்கிறான், நான் எப்படியாவது ஏசப்பா பத்தி அவர்கிட்ட சொல்லுவேன். அப்படிப்பட்ட பொருத்தனை சொல்லுங்க. எனக்கு ஒருத்தங்க ரொம்ப உதவி பண்றாங்க, எனக்கு கொரியால நிறைய பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாங்க. அவர்கள் ஒரு இந்து ரிலிஜியத்தை சேர்ந்தவர்கள் தான். எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பயங்கரமா பண்ணுவாங்க. அவர்களுக்காக நான் செபிக்கிற வழியில கர்த்தர் காட்டின தரிசனம், நீ இப்ப என்ன சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். தங்களுடைய ஆயுசின் இறுதி காலத்துல என் பக்கமாய் அவரை நான் திருப்புவேன். உன் ஜெபங்களும் உன் விண்ணப்பங்களும் தேவ சந்நிதியிலே ஏறெடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற வேளையில ஞாபக புஸ்தகம் என்று ஒண்ணு இருக்கிறது. அந்த ஞாபக புஸ்தகத்தை கர்த்தர் குறித்து வைத்துக் கொண்டார். தேவ பிள்ளைகளை, அப்படிப்பட்ட ஜெபத்தின் மேலதான் தேவன் பிரியமா இருக்கிறார். ஏசப்பா எனக்கு வீட தாங்க, ஏசப்பா எனக்கு கார தாங்க, தாங்க 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 தாங்க, இந்த பிச்சை எடுக்கிற செவமே வேண்டாங்க.
உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு உங்களுக்கு பரம தகப்பன் நன்கு அறிந்தவரா இருக்கிறார். ஏற்ற வேளையில எல்லாத்தையும் தருவார். நீங்க என்ன ஏறெடுக்கணும்? உங்கள் நண்பர்களுக்காக, உங்கள் உறவினர்களுக்காக, உங்களுடைய உடன்பிறப்புகளுக்காக, அவருடைய ரட்சிப்புகளுக்காக அவர் இயேசுவை பற்றி கொண்டு உலகத்துல நான் சர்ச்சுக்கும் போவேன், தியேட்டருக்கும் போவேன், நான் சர்ச்சுக்கும் போவேன், இந்த இடத்துல போய் சண்டையும் போடுவேன், நான் சர்ச்சுக்கும் போவேன், இந்த விஷயத்தெல்லாம் செய்வேன், நான் சர்ச்சுக்கும் போவேன், அந்த கோயில்ல போய் அதையும் செய்வேன். அதெல்லாம் உண்மையான ஊழியம். அதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் விரும்புகிறதுன்னா உங்கள் ஆவியை பரிசுத்த கொண்டு இயேசுவை அல்லாமல் வேற எதையும் நான் செய்ய மாட்டேன். நாகமானுடைய குஷ்டரோகம் போனோடனே நாகமான் என்ன பண்ண தெரியுமா? நம்ம போன வாரமே பார்த்தோம். நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்கினது எப்படி நீங்கினது? அவன் போய் யோர்தான்ல போய் 7 தடவை முங்கி எந்திரி குஷ்டரோகம் நீங்கன்னு சொல்லிட்டாரு. கடைசியான வார்த்தைக்குள்ளாக வரப்போகிறோம். ஒரு 5 நிமிடம் தான். ஸ்தோத்திரம். அவன் குஷ்டரோகம் போறதுக்கு முன்னாடி அவன் யோசிச்சுட்டு போறான், நான் எப்படியாவது அந்த தேவ மனுஷன் போவேன். அவன் வெளியில வந்து கையை வச்சு எதையாவது தடவி அவன் கடவுள் நாமத்தை சொல்லுவான், எனக்கு குஷ்டரோகம் நீங்கின்னு நினைச்சான். ஆனால் அந்த தேவ மனுஷன் எலிசா என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அவனை பார்க்கவே இல்லை. நேர போ, எங்க போ, யோர்தான் நதியில போய் 7 தடவை முங்கி எந்திரி, உன் நோயெல்லாம் சரியாயிருங்கிறார். அப்ப அவன் சொல்றான், எப்பா யோர்தான் நதி என்னப்பா நதி, இத காட்டி எங்க ஊர்ல ஓடுற ஆத்து தண்ணீர் எவ்வளவு தெளிவா இருக்கும், எவ்வளவு சுத்தமா இருக்கும்னு அவனுக்கு உள்ள இருந்த அந்த அந்நிய ஆவி கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி விடல. ஆனா கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அதனால கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்துட்டு இருக்கோம். அவன் திரும்பி என்ன பண்றான்னா, அவனுக்கு கீழே இருந்த வேலைக்காரன் வச்சு சொல்றாரு, இதை விட பெரிய காரியத்தை செஞ்சுக்க மாட்டேறா, 7 தடவை தான் போய் முங்கி எந்திங்கிறான். முங்கி எஞ்சோன்னா சிறு பிள்ளையினுடைய சரீரத்தை போல அவன் நோயிலிருந்து விடுதலையாகி வாரான். நோயிலிருந்து வெளியில இருந்து விடுதலையாகி வரும்போது அவனுக்கு உள்ள இருந்த அந்த அசுத்தாவி எல்லாம் வெளியில போயிருச்சு. இப்ப அவன் வெளியில வந்து நின்னுட்டு எலிசாவை பார்த்து கேட்கிறான், நான் நிறைய தங்கமும் பொண்ணு வெள்ளியும் கொண்டு வந்திருக்கேன், ஒரு 10 மாற்று வஸ்திரம் அவ்வளவு கொண்டு வந்திருக்கேன், எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டு போறாங்கிறான். ஒண்ணு வேண்டாம் நீ. இப்பதான் தேவ மனுஷன் தன்னுடைய கூடாரத்துக்குள்ள இருந்து அந்த குடிசுக்குள்ள வந்து வெளியில வாரான். வெளியில வந்துட்டு அவன்கிட்ட பார்த்து சொல்றான், இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ போ அப்படி சொல்லும் போது அவன் என்ன சொல்றான்னா, தேவ மனுஷர்கள் என்ன காசுக்கு ஆசைப்பட மாட்டான். இயேசுவுக்கு ஊழியம் செய்யறவன் என்ன பண்ணுவான் கேட்டீங்கன்னா, உலகத்து மனுஷனை போல அது வேணும் இது வேணும் புலம்ப மாட்டான். நீ வந்ததோட போ அப்படின்னு இந்த நாகமான் அவன்கிட்ட பிச்சை கேட்கிறான். என்ன கேக்குறானா, இந்த மண்ணு நீ நிக்கிறீரு பாத்தீங்களா, இந்த ஸ்தலத்துல இருந்து 2 சாக்கு மண்ணை நான் எடுத்துட்டு போட்டுமா எங்க வீட்டுக்கு அப்படிங்கிறான். எடுத்துட்டு போயாங்கிறான். தேவ மனுஷன் கொடுக்கிறவனா இருப்பான், கேட்கிறவனா இருக்க மாட்டான். தேவனுக்கு ஊழியம் செய்யறவன் பிச்சை போடுறவனா இருப்பான், பிச்சை எடுக்கிறவனா இருக்க மாட்டான். தேவ மனுஷன் என்ன பண்ணுவானா, தனக்கு ஒரு காரியம் தேவைன்னா தேவ சந்நிதியில உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணுவான். கேரி பாத்தங்கண்டிலே எலியாவை போஷிக்க முடியாத தேவன் காகத்தை அனுப்புறது போல, ஓ ஹல்லேலூயா, சாரபாத் விதவை வீட்டுல அப்பமும் தண்ணீரும் குறைபடாதபடியா அங்கு அற்புதம் நடந்தது போல தேவ மனுஷன் தேவனுடைய உடன்படிக்கையை எடுத்து அவன் சிறு அறைக்குள்ள உட்கார்ந்து தேவனை நோக்கி அழுது ஜெபம் பண்ணுவான். தேவன் அவனுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். அதை விட்டுட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணி பார்சியாலிட்டி பண்ணி மனுஷனை வஞ்சனைக்குள்ள நடத்துறான்னா அவன் தேவ ஆவியை பெற்றவனே அல்ல. அவருடைய கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள். ஸ்தோத்திரம். எடுத்துட்டு போன்னு சொன்ன உடனே எலியாவிட்டு இருந்து எலிசாவுக்கு கிடைத்த 2 அற்புத அதிசயமும் ஆவிக்குரிய வரமும் கேஆர்சிக்கு 4 கிடைச்சிருக்கணும். கேஆர்சி எலிசாவுக்கு கீழே வேலை செஞ்சவன். இவன் என்ன பண்றான்னா, அந்த பொருள் மேல ஆசை வச்சுட்டு எலிசாவுக்கு தெரியாம பின்னாடியே ஓடி போய் ராஜாட்ட இப்பதான் எங்க எஜமான்ட்ட இப்பதான் 2 பேர் வந்தாங்க, அவங்களுக்கு மாற்று வஸ்திரமும் கொஞ்சம் வெள்ளி காசும் தேவைப்படுதுன்னு இவனுக்கு தெரியாம ஓடி போய் அந்த பொருள் மேல ஆசைப்பட்டு அதை வாங்கி கொண்டு ஒளிச்சு வச்சு யார்ட்ட எலிசாட்ட வரான். அப்ப எலிசா கேக்குறான், நீ அவனோடு கூட போகும்போது பரிசுத்த ஆவியான ஒரு நோடுல வரலத நீ உணரலையா? இப்படிப்பட்ட அசுசியமான இந்த உலகத்து காரியத்துல இச்சை கொண்டது என்ன? நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் தொடரணும்னு சாபம் கொடுத்துட்டான். அது வரைக்கும் தான் குஷ்டரோகம். அதனாலதான் குஷ்டரோகம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. தேவ பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 12:7 சொல்லுது, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனம் சொல்லுது, எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். 9ஆம் வசனம் சொல்லியிருக்கு, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும்
பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னன்னா இந்த காரியங்களும் நடக்கும். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், நோயிலிருந்து விடுதலையாக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் ஸ்பிரிட்டும் ஹீலிங் ஸ்பிரிட்டும் கொடுக்கப்படும். 1 கொரிந்தியர் 12:10 சொல்லுது, வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும். வேறொருவனுக்கு எதனா இந்த பரிசுத்த ஆவி உள்ள வந்துச்சுன்னா அற்புதங்கள் செய்த சக்தியும் நடக்கும். வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும். தீர்க்க தரிசனம் உங்களுக்கு தெரியும், நடக்க போகிற காரியத்தை முன்னாடி சொல்லுது தீர்க்க தரிசனம், நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் சொல்லுது தீர்க்க தரிசனம். நீங்க கடந்த காலத்துல எப்படி இருந்தீங்க அதை சொல்லுது தீர்க்க தரிசனம். அப்படிப்பட்ட வரங்களும். வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும். நான் சொன்னல பரிசுத்த ஆவியும் இருக்கு, அசுத்த ஆவியும் இருக்கு. சிலர் வீட்டுக்குள்ள வரும்போது என்ன பண்ணும், நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க என்ன எண்ணத்துல வாராங்க, அவன் நல்ல எண்ணத்துல வாரானா அசுத்த எண்ணத்துல வாரானுங்கிறத நீங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பவுலும் சீலாவும் ஒரு பட்டணத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம கடந்த வாரங்களை பார்த்தோம். ஒரு குறி சொல்லி ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அதனால தன்னுடைய எஜமான்களுக்கு அநேக செல்வங்களை சேர்த்து கொண்டிருந்தா. அவ என்ன பண்றா, ஒண்ணுமே சொல்ல, இந்த உண்மையான தேவ மனுஷனை பற்றி கொள்ளுங்க, இவங்க பரலோகத்துக்கு போகிற வழியை சொல்லக்கூடியவர்கள், இவர்கள் ரட்சிப்புக்கு நேரம் நடத்தக்கூடியவங்களு, இவங்களை பெருமையா தான் பேசிக்கிட்டு இருந்தா. இவள் ஒரு நாள்ல அநேக நாள் சொல்லிட்டு இருக்கா. பவுல் திரும்பி பார்த்து இவளை விட்டு ஓடி போறியா இல்லையா திட்டுறான். அந்த அசுத்தாவி ஓடி போச்சு. அசுத்தாவியும் குறி சொல்லும். அசுத்தாவி என்ன பண்ணும், அற்புத அடையாளங்கள் செய்யும். ஆனா அதெல்லாம் நிலையானது கிடையாது, அதெல்லாம் மாயையானது. அது நரகத்துக்கு நேரா கொண்டு போயிடும். பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துல பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்து பரிசுத்தத்துல நடத்துவார், ஆவிக்குரிய ரீதியில நடத்துவார். நம்முடைய காரியங்களையும் நம்முடைய உபத்திரவங்களிலிருந்து விடுதலையாக்கி ஒரு மெய்யான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது தேவ வசனம் தாங்க. வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும். பற்பல பாசனை சிலர் என்ன பண்றாங்க, அந்நிய பாசைகளை பேசுகிறாங்க, தேவனோடு கூட பேசுகிறார்கள். வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 12:11 சொல்லுது, இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறதும். நான் அந்நிய பாஷை பேசிட்டேன், நான் பரிசுத்தவான்கள் ஆகிட்டேன், அதனால உன்ட்ட அந்நிய பாஷை இல்லைன்னு அடுத்தவனை குறை சொல்றதுக்காக வரங்கள் கொடுக்கப்படலாங்க. எனக்கு தீர்க்க தரிசனம் வரம் கொடுத்துட்டாரு கர்த்தர், அதனால உங்களுக்கு எல்லாம் தீர்க்க தரிசனம் உங்களை குறை சொல்றதுக்காக கொடுக்கலங்க. தீர்க்க தரிசன வரங்கள் எதற்காக கொடுக்கப்படுதுன்னா, உலகத்தின் காரியத்திலும் சோர்ந்து போய் எனக்கு தேற்ற வாழ்நாய் ஒருவரும் இல்லையேன்னு நிற்கிற வேலையில அந்த மனுஷர்களை தேற்றி அவர்களை ஆவிக்குரிய ரீதியில நடத்துக்கும்படியா கொடுக்கப்பட்டதுதாங்க தீர்க்க தரிசனம் வரம். பிழையாமை போல கூலிக்கு பொருத்தினவர்களாய், பிழையாம என்ன பண்றான்னா காசை வாங்கிட்டு போய் ஒரு ராஜாவுக்கு கீழே வேலை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்றான். அப்படிப்பட்டதை கர்த்தர் விரும்பவே இல்லை. கர்த்தர் விரும்புகிறது சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டிங்க, நிலைவரமான ஆவியை நிலை புதுப்பீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நம்ம ஜெபம் முடிக்க போகிறோம். சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளையிலே உம்மை துதிக்கும்படியாக, உம்மை உயர்த்தும்படியாக நீர் கொடுத்தின இந்த சிலாக்கியத்திற்காக வாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உலக பிரகாரமான காரியத்திலும் உலக பிரகாரமான விஷயத்திலும் நாங்கள் இடைபெட்டு எங்கள் சந்தோஷத்தை இழந்து, ஓ ஹல்லேலூயா, எங்கள் நிம்மதியை இழந்து எங்களை தேற்றுவார் இல்லாமல் தனிமையாய் நிற்கிற ஒரு சூழ்நிலையில உலகம் சொல்லும், நீ அப்படி இருக்கிற இப்படி இருக்கிற, உனக்கு என்ன அவனுக்கான. ஆனால் உங்கள் இருதயம் வியாகுலப்பட்டதாய், உங்கள் இருதயம் சமாதான குலைச்சலாய், உங்கள் நிம்மதியை இழந்ததாய் இருக்குமானால் நீங்கள் தேவன் பக்கமாய் உங்கள் இருதயங்களை திருப்புங்க. கர்த்தர் உங்களிடத்துல தங்கத்தையும் காசையும் வெள்ளியும் பொன்னையும் கேட்கிறவரே அல்ல, உங்கள் இருதயத்தின் மேல் கேட்கிறவருக்காய் இருக்கிறார். அவர் விரும்புகிறது நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்க ஜெபங்களை எல்லாம் தேவனிடத்துல ஏறிடுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இதோ பரிசுத்த ஆவியினுடைய அமர்வு. ஓ ஹல்லேலூயா, இருளின் சூழ்நிலைகளிலும், ஓ ஹல்லேலூயா,
ஸ்தோத்திரம். பேரை சொல்ல விரும்பல, அவர்களோடு கூட தெய்வ ஆவியானவர் இடைவிடும்படியாய் விரும்புகிறார். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. உலகம் சொல்லுகிறது உனக்கு என்ன குறை? ஓ உலகம் சொல்லுகிறது உனக்கு எல்லாமே இருக்கிறது. உலகம் சொல்லுகிறது உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. ஆனால் உங்கள் இருதயம் ஒரு சமாதான குடவை இழந்ததாய், ஒரு சந்தோஷத்தை அடைய விடாதபடியாய், ஓ சந்தோஷத்தை நாடி தேடி ஓடி, ஹalleluya, இங்க வந்துருமா அங்க வந்துருமான்னு ஓடி 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 போய், ஓ அதுல நிலையான ஒரு அமைதி, ஒரு சந்தோஷத்தையும் காண விடாதபடியாய் பிசாசு அங்கும் இங்குமாய் அலக்கழித்து, ஓ ஹalleluya, சரீர ரீதிகளிலே சோர்வுகளை கொடுத்து, உபத்திரவத்தை கொடுத்து, கண்கள் கட்டப்பட்டதாய், ஓ நித்திய ராஜ்யத்தை உணர விடாதபடியாய், ஒரு மாய்மான தோற்றத்திற்குள்ளதாய், ஓ ஹalleluya, உங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளில் இருந்து, ஓ இயேசுவின் நாமத்தாலே விடுதலை கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. விடுதலை கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது, உயிர்த்தெழுதல் கர்த்தருடையது. அவரை நம்பி இருக்கிற யாவரையும் அவர் தள்ளாட விடுவிடுவதே இல்லை. உலக மனுஷனால், ஓ உலக ஆராய்ச்சிகளால், உலக விஞ்ஞானத்தினால் கண்டுபிடிக்க முடியாததையும், ஓ சோதனைக்கு அப்பாற்பட்டமான விடுதலையும் நடத்தி எடுத்தவர், ஓ ஜீவனோடு இருக்கிற கர்த்தரை அல்லாமல் வேறு ஒருவருமே இல்லை. மரித்து உயிரோடு இருந்த தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதோ கட்டுகளிலிருந்து விடுதலை, ஓ பிசாசின் காரியத்திலிருந்து ஒரு விடுதலை. ஓ ரீகானா சந்த ரீபாபா பாபா. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. தாங்கி விழக்கூடிய, ஓ சரீரத்துல, ஓ ஹalleluya, பலவீனத்தை கொடுத்து, ஓ நிற்க விடாதபடியா சோர்வுகளை கொடுத்து, சரீர உபத்திரவத்துல வியாகுலப்பட்டுக்கொண்டு இருந்து, ஓ விடுதலையை தேடி ஓடி நாடி எங்கமும் கேடாது இருந்த சூழ்நிலையின் காரியங்கள் இதோ மாறி வருகிறது. ஹalleluya, ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்கிறார், இனி சில மாதத்திற்குள்ளதாக உன் சரீரத்துல, ஓ ஹalleluya, நீ என்னை நம்பி, ஓ என்னை நோக்கி உன் முழங்காலை முடக்கும்படியாக உன்னையும் உன் சந்ததியையும் உன் பெற்றோரையும் என் பக்கமாய் திருப்ப போகிறேன் என்று வாக்குரைத்த தேவன் சொல்லுகிறதாவது. ஹalleluya, ஸ்தோத்திரம். அவர்கள் வாயிலிருந்து, ஸ்தோத்திரம், தாயினுடைய வாயிலிருந்து வார்த்தை உங்களுக்காய் வரப்போகிறது. அதை பற்றிக்கொள், அதுதான் உண்மை. ஸ்தோத்திரம். தாயை சந்தோஷப்படுத்தும்படியாக தாயினுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு நடக்கிறாய். ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் தாயின் வாயிலிருந்து வார்த்தை வருகிறது, அந்த பக்கமா போயிரு, அதுதான் சரியான வழி. அதை பற்றிக்கொள் என்கிற ஒரு வாக்கு தத்தமும் ஒரு வார்த்தையும் உன் செவிகளிலே தொழிக்க போகிறது. அந்த நேரத்திலே உன் சரீரத்திலிருந்து நோயும் உன் போராட்டமும் உன் உபத்திரவமும் உன் கண்ணீரும் உன் வியாகுலமும் உன் இருளும் மாறி தேவ வெளிச்சமா நீ வரும்படியாக கர்த்தர் இந்த போராட்டத்தை அனுமதித்திருக்கிறார். வந்திருக்கிற ஊருக்காக ஜெபிக்கிறேன் தகப்பன். ரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவில பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்க ஊருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்கிறேன்.